ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீக் 5ஓட ஸ்டடி பிளான் தான்ப்பா பார்க்க போகிறோம். இந்த வீக் 5 ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வீக் 4 வரைக்கும் நம்ம கூடயே வந்து பயணிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அழகாக வந்து இப்போ என்ன முடிச்சிருப்பீங்கன்னா 6th to 10th வந்து ஜிஎஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிசியில் கொடுத்த டாபிக் வைஸ் எல்லாமே வந்து நமக்கு கவர் ஆகிருக்கும். தமிழில் +1 +2 சிலப்பு தமிழ் ப்ளஸ் உங்களுக்கு 9th 10th ஓல்டு புக்கு நியூ புக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். நம்ம ஷெட்யூலை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 75% வந்து நம்ம சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த வாரம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து +2க்கு வந்துடுவோம். இப்போ +2 ஜிஎஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிலபஸ் எல்லாமே கவர் ஆகி முடிச்சிடும். அப்படி கவர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதமே நம்ம ஃபுல்லாக முடிச்சிருவோம். அடுத்த மாதம் கால்ஃபர் வந்த பிறகு நம்ம வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். அப்போ வந்து நம்ம புதுசாக வந்து 90 டேஸ் பிளான் போடுவோம்ப்பா. இந்த 140 டேஸ் பிளானும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், ப்ளஸ் வந்து 90 டேஸ் பிளானும் போடுவோம். அந்த 90 டேஸ் பிளான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த 140 டேஸ் பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த 90 டேஸ் பிளான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். ஏன்னா அது வந்து எல்லாமே சிலபஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் வரும். இப்போ வீக் 5ல் என்ன படிக்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா +1 +2ல் இருக்கிற பாலிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பாலிட்டி மட்டும் உங்களுக்கு படிக்கிறது வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஆன்சர் எடுக்கிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாலிட்டி சம்மந்தமான நம்ம ஆன்சரை வந்து நம்ம எளிமையாக எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம 90 டேஸ்க்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும்போது ஆன்சர் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதனால தான் உங்களை இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் நம்ம பிரித்து கொடுக்குறதையே நீங்கள் படித்து டெஸ்ட்டு போட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோம், எந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து படிக்கணும், எந்த சப்ஜெக்டை நம்ம ரிவிஷன் மாதிரி சும்மா வாட்ச் விட்டுட்டு நம்ம போய்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான்ப்பா டெஸ்ட்டு. டைம் பாஸுக்கு ஒன்றும் டெஸ்ட்டு கிடையாது. நாங்கள் நிறைய வேலைப்பளுவுக்கு இடையில தான் பிள்ளைங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்கணும். ஒரு 10 பிள்ளைங்க படித்தாலும் நல்லபடியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக கொஸ்டின் எடுத்து ஃப்ரைடே வந்து ஆன்லைன்லேயும் சண்டே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும்ப்பா. எங்கள் வேலையும் விட்டுட்டு பிள்ளைங்க படிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அலட்சியமாக வைக்காதீங்க. எங்களோட டெஸ்ட்டையும் நீங்கள் அமௌண்ட் கட்டி நீங்கள் பேட்சில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட டெஸ்ட்டையும் எடுத்து நீங்கள் மொத்தமாக பாருங்கள். எந்த டெஸ்ட்டுமே எங்களோட டெஸ்ட்டு வந்து எதுக்குமே உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கட்டி படிக்கிற இடத்துல இருக்கிற கொஸ்டின் பேப்பருக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பருக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமே இருக்காது. கடனேன்னு எந்த கொஸ்டினுமே நம்ம கொஸ்டின் பேப்பரில் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஒரு கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா அது முழுமையாக அந்த கொஸ்டினும் அந்த லெசனும் உங்களுக்கு வந்து எப்படி புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம கொஸ்டின் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தரத்திலே இருக்கும். ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் இருந்துமே நம்ம டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறோம் அப்படின்னா அதில் 8 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம வச்சுருப்போம். நம்ம டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி பார்க்குற பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர பிள்ளைங்களுக்கும் தெரியும். நீங்கள் அமௌண்ட் கட்டி படிக்கிற அகாடமிக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமே இருக்காது. கடனேன்னு நம்ம எந்த கொஸ்டினும் வைக்க மாட்டோம். கடனேன்னு உங்களுக்கு எந்த லெசனுமே நம்ம நடத்திருக்க மாட்டோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீங்கள் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வாரமும் டெஸ்ட் எழுதிடுங்க. தெரியுதோ தெரியலையோ நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிக்கும். ஒரு 10 கொஸ்டின் எழுதுகிற இடத்துல ஒரு 5 கொஸ்டின் நமக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ட் தெரியும். ஆகா, நம்ம படிக்காமே நமக்கு ஒரு 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதே, அப்போ படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 10 கொஸ்டினுக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் மனசில் வந்து உருவாகும்ப்பா. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறது டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கன்னு. படித்தா மட்டுமே போதாது, டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நமக்கு ஆன்சர் என்ன தெரியுது தெரியலைங்கிறது தெரியும். படிக்கும்போது நம்ம எல்லாமே படிச்சிட்ட மாதிரி இருக்கும், எல்லாமே நமக்கு ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்டில் போய் நம்ம அந்த 4 ஆப்ஷனை பார்க்கும்போது நமக்கு மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும்பா. எது வரும் அதான் 2 வந்து நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவோம். மிச்சம் 2 வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துல உட்காந்துருவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்தோம்னாலும் அந்த 3 மணி நேரத்தில் அந்த 5 நிமிஷங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம். நமக்கு நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்க போகிற டைம் வந்து அந்த 3 மணி நேரம். அதில் அந்த 5 நிமிஷம் நம்ம யோசனையில் நமக்கு வேஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னா
நம்ம வாழ்க்கையே ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்து அவங்க கால்ஃபர் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம கூட படித்தவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கையில் நம்ம திரும்பவும் புக்ஸை தூக்கி படிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்கிட்டு நம்ம திரும்ப நம்ம புக்கை எடுத்து படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதம் 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி அந்த வழியில் வந்து நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் நமக்கு கிடைச்ச டைம் வந்து ரொம்ப அதிகமான டைம். டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ உடனுக்குடனே ரிசல்ட் போட்டுடுறாங்க, உடனுக்குடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம இப்போ 6th to 10th வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இல்லை நான் எந்த டெஸ்ட்டுமே பார்க்கல, இப்போ வீக் 5 தான் நான் உங்கள் சேனலில் பார்க்குறேன் அப்படின்னீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீக் 1லேருந்து நீங்கள் நம்ம என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்னா நம்மளோட ஸ்டடி பிளானை வந்து நீங்கள் ஹாஃப் டேலே படித்து முடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும். எளிமையாக தான் நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே படித்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். உங்களை போட்டு ஓவராக தம் பண்ணுற மாதிரி நம்மளோட சிலபஸ் வந்து இருக்காது. ஏன்னா ரிவிஷனில் தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ரிவிஷன் வந்து நம்ம எல்லாமே எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அதனால் ரிவிஷன் வந்து எல்லாருமே கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்டும் படித்து எழுதி தான் ஆகணும். இப்போ நம்ம சப்ஜெக்டும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிளாஸுமே நம்ம பிரித்து கொடுத்துட்டதுனால இந்த டெஸ்ட்டும் இந்த ஸ்டடி பிளானும் உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. இவ்வளோ தானே, இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து அப்புறமாவே போயிடும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட்டு எழுதுங்க, மறுபடியும் படித்ததை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி, பிறமொழி சொற்கள், தமிழ் சொற்கள் அதெல்லாமே வந்து திரும்ப படித்தா தான் மனசில் நிற்கும். ஒரு தடவை படிச்சிட்டோன்னா நமக்கு வந்து எளிமையாக மறந்து போயிடும். நம்ம டெஸ்ட்டில் வந்து நிறைய அதை உங்களை இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக அதில் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டியது இருக்காது. அதனால் எல்லாமே டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. உங்களை நாங்கள் ஓரளவுக்கு சொல்ல தான் முடியும். உங்கள் லைஃப்பை வந்து தீர்மானிக்க போகிறது நீங்கள் தான். எப்படி உங்கள் லைஃப்பை தீர்மானிச்சுக்கிடணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் ஒரு வாரமும் இதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு இதுக்குன்னு தனியாக நாங்கள் ஃப்ரைடே ஒரு வீடியோ போடுறோம், சண்டே ஒரு வீடியோ போட்டு உங்களை டெஸ்ட் எழுதுன்னு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண மட்டும்தான் முடியும். ஆனால் அதை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே இருந்து தான் வரணும். நாங்கள் சொல்ல தான் முடியும். சொல்கிற எங்களுக்கு வந்து இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களால் ஒரு 4 பிள்ளைங்க படிச்சிச்சுன்னா சந்தோஷம்தான். ஆனால் வேலைக்கு போகிறதும் அந்த இடத்துல ஒரு 1ஆம் தேதி ஆனால் 30,000 35,000 சம்பளம் வாங்க போகிறது நீங்கள் தான். உங்கள் லைஃப் தான் குரோத் ஆகும். உங்களுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்க, வேறு யாருக்காகவும் படிக்கலை. உங்களுக்காக, உங்கள் ஃபேமிலிக்காக, உங்களோட சுய கௌரவம் வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக தான் படிக்கிறீங்களே தவிர வேறு யாருக்காகவுமே நீங்கள் படிக்க போகிறதில்ல அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்ட் 5 ஸ்டடி பிளான் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்கப்பா. நம்ம 6th to 10th நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இது வந்து +1 +2 வந்துட்டோம். +1 +2ல் நமக்கு +1ல் வந்து லெசன் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம +1 +2 ரெண்டையுமே வந்து நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். அதனால் இந்த வாரம் நம்ம கொடுத்துருக்கிறது +1 +2 பாலிட்டி தான்ப்பா. அதில் என்னென்ன லெசன் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். பாலிட்டியில் +2ல் இந்திய அரசியலமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, தேசிய கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற இந்த 6 லெசனுமே வந்து உங்களுக்கு +2 பாலிட்டியில் கவர் ஆகும். திட்டமிடுதலும் வளர்ச்சி அறிவியலும், இந்தியாவும் உலகமும், தேர்தல் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு +1ல் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் இதை ரெண்டுமே வந்து இந்த தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், உள்ளாட்சி அரசாங்கங்கள் வந்து உங்களுக்கு +1 லெசனில் கவர் ஆகும்ப்பா. இப்போ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா, +1ல் வந்து நீங்கள் 2 லெசன் படிக்க போகிறீங்க, +2ல் வந்து 6 லெசன் படிக்க போகிறீங்க. இவ்வளோ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இது வந்து பாலிட்டிப்பா. பாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு இந்த வட்டம் 10 கொஸ்டின் பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் 1 or 2 கொஸ்டின் வச்சாலுமே நமக்கு ஒரு 8 கொஸ்டின் வரைக்கும் வந்துடும். அந்த 8 கொஸ்டினில் உங்களுக்கு வந்து ஒரு 6 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக +1 +2 பாலிட்டியாக தான் இருக்கும். மிச்சம் ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு 6th to 10th வந்து கேட்பாங்க. அதனால் பாலிட்டி வந்து ரொம்ப மஸ்ட்டுப்பா. பாலிட்டி அப்படிங்கிற விட பாலிட்டி, எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி எல்லாமே +1 +2 வந்து ரொம்ப மஸ்ட்டு. அதனால் நீங்கள் இன்னும் வர டெஸ்ட்டை வந்து ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் எண்ணிடாதீங்க. கொஞ்சம் இன்னும் சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சின்சியராக படிக்க ஆரம்பிங்க. அப்படி படித்தாதான்ப்பா நம்ம கிளியர் பண்ண முடியும். இனிமேலும் சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்ப்பா. கொஞ்சம் நமக்காக தான் படிக்கிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம சம்பாதிக்க போகிறோம், நம்ம ஃபேமிலியை நம்ம க்ரோத் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம எளிமையாக படிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து நம்ம எல்லாமே கொடுக்க போகிறோம்ப்பா. உங்களுக்கு 2D 3D சிம்பிள், SI CI சிம்பிள் காம்பவுண்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி தான் நம்ம கொடுக்க போகிறோம். மேக்ஸு ரீசனிங்கும் எல்லாமே இன்க்ளூட் ஆக போகிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம சிலபஸ் வைஸ் முடிச்சிட்டோம்.
தமிழில் வந்து 8th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் தான் ரெண்டுமே கொடுக்க போகிறோம். உங்களுக்கு எப்பயுமே நம்ம சொல்லும் பொருளும் அப்புறம் கலைச்சொற்கள் புக் பேக்கு இது எல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து நம்ம யூடியூப்பில் அடுத்தடுத்து வந்து நம்ம கொடுத்துருவோம். நம்ம ஜிஎஸ்ஸுக்கு நம்ம +1 +2க்கு எல்லா பாலிட்டி வீடியோவுமே நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குப்பா. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. குயிக் ரிவிஷன் மாதிரி ஒரு ½ அன் ஹவர் ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவும் வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம வீடியோவை பாருங்கள், புக்ஸ் எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள், டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. டெஸ்ட்டை போட்டு பாருங்கள், அப்போ தான் ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா? சரிப்பா, இப்போ வீக் 5 டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க. சண்டே வந்து வீக் 4 டெஸ்ட் எழுதிட்டு மண்டேலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ.